ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழில் வந்து பார்த்த மாதிரியே ரொம்பவே ஈஸியாக எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறேன். நியூவாக இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா உங்களுக்கான லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட பார்த்தா ஒரு 17K ஃபாலோவர்ஸ் இருக்குது. சரியான நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். நானும் அதே இப்போ உங்கள் சொல்கிற ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி என்னுடைய நோட்டிஃபிகேஷனே வந்து லாக் பண்ணேன். ஓகேங்களா? எப்படி வந்து லாக் பண்ணுறது, வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இங்கே பாருங்கள், லோகோ கிளிக் பண்ணோன்னே இங்கே மேலே பாருங்கள் ஒரு ரைட் சைட் டேப் ஒரு 3 லைன் இருக்கும் பாருங்கள், டச் பண்ணுற பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமல் லோட் ஆகிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து வரும் பாருங்கள். பார்த்தா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபோல்டரே இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தா வியூஸ் ஆல்னு சொல்லிட்டுருக்கோம். நான் வந்து மொத்தமாகவே ஆஃப் பண்ணிட்டேன் நோட்டிஃபிகேஷன். எந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் சொன்ன மொத்தம் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை இது வந்து ஆன்லேயே விட்டுட்டு கூட நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் தனியாக இருக்குது, ஓகேங்களா? இருக்கு பாருங்கள், ரெக்வஸ்ட் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? சஜஷன் எல்லாமே ஆஃப் பண்ணுறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஸ்டோரி கமெண்ட், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். எது வேணாவோ அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ வர எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். எப்படி உங்களுக்கு தேவையானது வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து வேணுன்றதை ஆன் பண்ணிங்க, வேணான்றதை வந்து ஆஃப் பண்ணிங்க, ஓகேங்களா? ப்ராப்பராக படித்து பார்த்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க. இல்லை எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து ஃபியூஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து கட் ஆகிடும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜென்ரலில் எப்படி சொல்கிறதுனா, உங்கள் அக்கௌண்ட் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு எடிட்டிங் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் வராது. அதே ப்ரைமரியில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரிசீவ் வந்து ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த அங்கே இருக்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா? இல்லை பர்டிகுலர் மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இங்கே இருப்பாங்க மெசேஜ் ஆப்ஷன்லாம் இருக்கும் பாருங்கள். கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது உங்கள் சாய்ஸ், வந்து ஆஃப் ஆன் பண்ணிங்க, ஓகேங்களா? இந்த இப்போ நான் சொன்ன நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் வந்து போட்டுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு நியூஸ் வர நான் வந்து உங்களை வந்து மீட் வந்து பண்ணுறேன். டாடா, பாய்.